ஹாய் பிரண்ட்ஸ், இந்த வீடியோல நாம சூப்பரான 5 த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் உள்ள படங்கள் எல்லாமே IMDb ரேட்டிங் வைத்து சொல்லி இருக்கேன். இப்போ வாங்க வீடியோ குள்ள போவோம். முதல்ல பார்க்கக்கூடிய படம் யூமாகுலேட். இதனுடைய IMDb ரேட்டிங் 5.8. இந்த படம் 2024ஆம் ஆண்டு வந்தது. இந்த படத்தின் அளவு வெறும் 1.5 மணி நேரம்தான். இந்த படத்தின் கதை, இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஒரு சர்ச் காட்டுறாங்க. அப்போ அந்த சர்ச்சில் இருந்து ஒரு சிஸ்டர் தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும் போது உள்ளிருந்து ஒரு 4 நான்ஸ் வந்து தப்பிச்சு போக நினைச்ச அந்த சிஸ்டரை மண்ணுக்கடில உயிரோடு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சர்ச்சுக்கு புதுசா ஒரு நான் அந்த சர்ச்சுக்கு வராங்க. அந்த கொஞ்ச நாளிலேயே அந்த சர்ச்சில் வினோதமா நடக்குது என்பதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா என்ன நடக்குது, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா என்பதின் கதை. இது ஒரு சைக்கலாஜிக்காக ஒரு படம். அடுத்து பார்க்கக்கூடிய படம் சைலன்ஸ். இந்த படம் 2020ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த படத்தில் மாதவன், அனுஷ்கா உள்ளிட்டவங்க நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் IMDb ரேட்டிங் 4.3. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்கு. இந்த படத்தின் கதை என்னன்னா, இந்த படத்தின் கதை 1970ல ஆரம்பிக்கிறது. அப்போது ஒரு வீட்டில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் அந்த வீட்டில் கொல்லப்படுகிறார்கள். அந்த கொலை எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த வீடு ஒரு அமானுஷ்யமான வீடு, பேய் பங்களா மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அது அப்படியே இருக்க, இப்பொழுது அந்த வீட்டிற்கு மாதவனும் அனுஷ்காவும் குடி போறாங்க. அப்போது அங்கே மாதவம் கொல்லப்படுகிறார்கள். அப்போது மீண்டும் விசாரணை தொடங்குது. அந்த கொலை எப்படி நடந்து இருக்கும் என்று போலீசார் தேடுகிறார்கள். இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது, இதெல்லாம் பண்றது பேயா இல்லையா என்பது தான் படத்தின் கதை. இந்த படமும் ஒரு வாட்டி எல்லாரும் பார்க்கலாம், நல்லாதான் இருக்கும். அடுத்து மூன்றாவது பார்க்கக்கூடிய படம் பேச்சு. இது தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இதனுடைய IMDb ரேட்டிங் 5.5. மேலும் இந்த படத்துல பாலச்சரவணன், காயத்ரி உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தின் கதை என்னன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு கணவனும் மனைவியும் கொல்லிமலை பக்கத்தில் ஒரு பாரஸ்ட்க்கு சுற்றுலா போறாங்க. போன 2 பேரும் மர்மமான முறையில் இறந்து விடுறாங்க. அந்த இறப்புக்கு பேச்சு என்ற ஒரு பேய் தான் காரணம் என்று ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இது இப்படி இருக்க ரொம்ப வருஷம் கிழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரு அந்த காட்டுக்கு போலாம்னு முடிவு பண்றாங்க. பால சரவணன் தான் கைட். அந்த 5 பேருக்கு இருக்கான் அந்த காட்டு சுத்தி பாக்குறதுக்கு. பால சரவணன் காட்டு சுற்றி பாக்குறதுக்கு முன்னாடி எங்க தடை செய்யப்பட்ட பகுதிக்கு நீங்க யாரும் போகக்கூடாது என்று சொல்கிறான். அந்த பேச்சின்னு ஒன்னு இருக்கு, அங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றான். அதே மீறி அந்த 5 பேரும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போறாங்க. உள்ள போனவர்களுக்கு என்ன ஆச்சு, திரும்பி உயிரோடு வந்தாங்களா, யார் அந்த பேச்சு? இதுதான் அந்த படத்தின் மீதி கதை. இந்த மாதிரி படம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு சூப்பரான படம். டைம் இருந்தா இந்த படத்தை பாருங்க. அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய படம் ரோமஞ்சம். இது ஒரு மலையாள படம். தமிழ் டப்பிங் இருக்கு. இதனை IMDb ரேட்டிங் 7.5. மேலும் இந்த படத்தின் கதை என்றால், கேரளாவை சேர்ந்த 5 பேர் பெங்களூர்ல வீடு வாடகைக்கு எடுத்து தங்கின்னு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பிரிண்ட் போர் அடிக்குது. ஓஜா போர்டு கேம் விளையாடி பேய் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். அதுக்கு மீதி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓகே விளையாடலாம்னு கேமை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, பேய் கூட பேசினாங்களா இல்லையா, எப்படி தப்பிச்சாங்க என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதை. இது ஒரு சூப்பரான காமெடி ஹாரர் மூவி. டைம் இருந்தா இதையும் பாருங்க. அடுத்த 5வது பார்க்கக்கூடிய படம் ஹெரெடிட்ரி. இது ஒரு ஹாலிவுட் படம். 2018ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த படத்தின் IMDb ரேட்டிங் 7.3. இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தின் கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினி பேரு ஹனி. இந்த ஹனிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹனிக்கு அம்மாவும் இருக்காங்க. ஹனியோட பொண்ணு ஹனியோடு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அவங்க பாட்டே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த பாட்டு இறந்துருவாங்க. அதாவது ஹனி அம்மா இறந்துருவாங்க. அதிலிருந்து அப்புறமே அந்த வீட்ல அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் நடக்கும். அப்புறம்தான் ஹனி நோட் பண்றாங்க, நம்ம குடும்பம் ஒரு பிரச்சினையில் மாட்டிக்கின்னு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதை. இது சூப்பரான ஹாரர் மூவி. அமேசான் பிரைமில் இருக்கு.